பாகிஸ்தானினுடைய பலூச்சிஸ்தான் மாகாணம் தற்போது தனிநாடாக மாறிவிட்டதா? இதனால் பாகிஸ்தானுக்கும் சீனாவுக்கும் இடையிலான வர்த்தக பாதை முழுமையாக துண்டிக்கப்பட்டு விட்டதா? பாகிஸ்தானின் மிக முக்கியமான துறைமுகமான குவாதர் துறைமுகத்தினை பலூச்சிஸ்தான் படைகள் கைப்பற்றிவிட்டார்களா? பலூச்சிஸ்தான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய BLA படைகளுக்கும் ஏனைய பயங்கரவாதிகளுக்கும் யார் ஆயுத உதவிகளை வழங்குகின்றார்கள்? பலூச்சிஸ்தான் பிரதேசத்திலே எவ்வாறு எப்போது பிரிவினைவாதம் விதைக்கப்பட்டது? பயங்கரவாதிகளுக்கு எதிராக சிந்தூர் பதிலடி தாக்குதல்களை மேற்கொண்ட இந்தியா ஏன் பாகிஸ்தானிலே இருக்கக்கூடிய BLA பயங்கரவாதிகளுக்கு முழுமையான ஆதரவை வழங்குகின்றது? இந்தியாவிலே பயங்கரவாத தாக்குதல்களை மேற்கொண்ட பயங்கரவாத குழுக்களுக்கு எதிராக செயற்பட்ட இந்திய ஊடகங்கள் ஏன் பலூச்சிஸ்தான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளை கொண்டாடுகின்றார்கள்? பாகிஸ்தானி ஆக்கிரமிப்பு பிரதேசமான POK பிரதேசம் இந்தியாவுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த பிரதேசம் என்பது தொடர்பாகவும் POK பிரதேசத்தினை இந்தியா கைப்பற்றுவது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த விடயம் என்பது தொடர்பாகவும் முன்னைய காணொளிகளில் நான் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். சீனாவினுடைய வர்த்தக பாதைகளை சிதைப்பதற்காகவும் சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான வர்த்தக பாதைகளை சிதைப்பதற்காகவும் POK பிரதேசத்தினை கைப்பற்றுவது மிக முக்கியமானதாகும். அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் இணைந்து உருவாக்கி இருக்கக்கூடிய இந்தோ மிடில் ஈஸ்ட் யூரோப் வர்த்தக பாதை திட்டத்தினை வெற்றிகரமாக மேற்கொள்வதற்கும் சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான வர்த்தக பாதையானது முழுமையாக சிதைக்கப்பட வேண்டும். தற்போதைய இந்தியா பாகிஸ்தான் மோதல்களில் பாகிஸ்தானி ஆக்கிரமிப்பு பிரதேசமான POK பிரதேசத்தினை கைப்பற்றுவதற்கு இந்தியா எந்த விதமான நேரடியான தாக்குதல்களையும் மேற்கொள்ளவில்லை. சீனாவின் முழுமையான ஆதரவை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பாகிஸ்தானுக்கு எதிராக நேரடியாக களமிறங்கி POK பிரதேசத்தினை கைப்பற்றுவதற்கு இந்தியா முயற்சி செய்யவில்லை. இருப்பினும் இந்தியா சீனா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையிலான வர்த்தக பாதையை உடைப்பதற்காகவும் பாகிஸ்தானினுடைய பொருளாதாரத்தை சிதைப்பதற்காகவும் பாகிஸ்தானை துண்டு துண்டாக பிரிப்பதற்காகவும் பிளான் B திட்டத்தினை கையில் எடுத்தது. மேலும் இந்தியாவினுடைய இந்த பிளான் B திட்டத்திற்கு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் மொசாட் உளவு பிரிவானது முழுமையான ஆதரவையும் உதவிகளையும் வழங்கியிருந்தது. அதாவது பாகிஸ்தானினுடைய மிக முக்கியமான மிகப்பெரிய மாகாணமாக இருக்கக்கூடிய பலூச்சிஸ்தான் மாகாணம் ஒரு தனிநாடாக உடைவதே இந்த பிளான் B திட்டமாகும். குறித்த வரைபடத்திலே சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான வர்த்தக பாதையை உங்களுக்கு அவதானிக்கலாம். மேலும் குறித்த வர்த்தக பாதையானது சீனாவில் ஆரம்பித்து POK பிரதேசத்தினூடாக சென்று பாகிஸ்தானின் பலூச்சிஸ்தான் பிரதேசத்தினூடாக நகர்ந்து மிக முக்கியமான துறைமுகமான குவாதர் துறைமுகத்தினை அடைகின்றது. சீனா பாகிஸ்தான் வர்த்தக பாதையிலே பாகிஸ்தானினுடைய குவாதர் துறைமுகம் மிக முக்கியமான இடத்தையும் பிடித்துள்ளது. இந்த குவாதர் துறைமுகமும் பலூச்சிஸ்தான் மாகாணத்திலேயே அமைந்துள்ளது. அத்தோடு பலூச்சிஸ்தான் பிரதேசத்திலே இயற்கை எரிவாயு, செப்பு, தங்கம் மற்றும் இன்னும் ஏனைய முக்கியமான கனிம வளங்களும் காணப்படுகின்றன. பாகிஸ்தானினுடைய ஒட்டுமொத்த விவசாய உற்பத்தியிலும் 50% விவசாய உற்பத்திகள் பலூச்சிஸ்தான் மாகாணத்திலேயே மேற்கொள்ளப்படுகின்றன. எனவே சீனா பாகிஸ்தான் வர்த்தக பாதைக்கும் பாகிஸ்தானினுடைய பொருளாதாரத்திற்கும் பலூச்சிஸ்தான் பிரதேசம் மிக முக்கியமானதாகும். இந்த பலூச்சிஸ்தான் மாகாணம் பாகிஸ்தானிலிருந்து பிரிந்து தனிநாடாக மாறினால் சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான வர்த்தக பாதை முழுமையாக துண்டிக்கப்பட்டுவிடும். மேலும் பாகிஸ்தான் சிதைக்கப்பட்டு பாகிஸ்தானினுடைய பொருளாதாரமும் மிகப்பெரிய சிக்கலுக்குள் தள்ளப்பட்டுவிடும். அதே போன்று பலூச்சிஸ்தான் தனிநாடு உருவாக்கப்படுவது பாகிஸ்தானின் அரசியல் களத்திலும் மிகப்பெரிய தாக்கத்தினை ஏற்படுத்திவிடும். பாகிஸ்தான் பல துண்டுகளாக சிதைவடைந்து விட்டது. எனவே பாகிஸ்தானி அரசாங்கத்தினால் அணு ஆயுதங்களை பாதுகாப்பாக வைத்திருக்க முடியாது என கூறி பாகிஸ்தானினுடைய அணு ஆயுத உரிமைகளை முழுமையாக பிடுங்குவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படுத்தப்பட்டுவிடும். ஒரு சிதைவடைந்த நாட்டிலே அணு ஆயுத திறன்களை வைத்திருப்பதற்கு சர்வதேச அணுசக்தி நிறுவனங்களும் ஒரு பொழுதும் இடமளிக்கப் போவதில்லை. எனவே பாகிஸ்தானினுடைய பலூச்சிஸ்தான் மாகாணம் ஒரு தனிநாடாக மாறுவதனால் இந்தியாவும் அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் அதிகளவான நன்மைகளை அடைந்து கொள்வார்கள். இப்படியான நிலைமையிலேயே மே மாதம் 2ஆம் திகதி பலூச்சிஸ்தான் பிரதேசத்திலே இருக்கக்கூடிய பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி என்கின்ற படைகள் பாகிஸ்தானி இராணுவத்திற்கு எதிராகவும் பாகிஸ்தானிய உளவு பிரிவுகளுக்கு எதிராகவும் ஹெரோஃப் 2.0 தாக்குதல்களை ஆரம்பித்திருந்தார்கள். கிட்டத்தட்ட பாகிஸ்தானி இராணுவத்திற்கு எதிராகவும் உளவு பிரிவுக்கு எதிராகவும் 50க்கும் அதிகமான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதல்களை தொடர்ந்து கடந்த 15ஆம் திகதி நாங்கள் பலூச்சிஸ்தான் பிரதேசத்தினை தனிநாடாக அறிவிக்கின்றோம் என BLA படைகளுடைய தலைமைகள் X தளத்திலே அறிவிப்புகளை வெளியிட்டார்கள். அது மட்டுமல்லாமல் அவசரமாக இந்தியா பலூச்சிஸ்தானுக்கான தூதரகத்தினை இந்தியாவிலே அமைக்க வேண்டும் என்றும் ஐக்கிய நாடுகள் சபையானது பலூச்சிஸ்தான் தனிநாட்டை அங்கீகரிக்க வேண்டும் என்றும் இதற்கு இந்தியா முழுமையான ஆதரவை வழங்கும் என்றும் பலூச்சிஸ்தான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய BLA படை தலைவர்கள் தங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டிருந்தார்கள்.
இந்தியா பாகிஸ்தானிலே சிந்தூர் பதிலடி தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு முன்பே பலூச்சிஸ்தானிலே இருக்கக்கூடிய BLA படைகள் இந்தியாவுக்கு முழுமையான ஆதரவை வழங்கியிருந்தார்கள். நீங்கள் பாகிஸ்தானுக்கு எதிரான பதிலடி தாக்குதல்களை ஆரம்பியுங்கள், நாங்களும் இங்கு பதிலடி தாக்குதல்களை மேற்கொண்டு பலூச்சிஸ்தான் பிரதேசத்தினை சுதந்திர நாடாக அறிவிப்பதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் மேற்கொள்கின்றோம் என்றும் அறிவித்திருந்தார்கள். எனவே தற்போது பலூச்சிஸ்தான் பிரதேசம் தனிநாடாக மாறிவிட்டதா? பாகிஸ்தான் இரண்டாக உடைந்து விட்டதா? சீனா பாகிஸ்தான் வர்த்தக பாதை முழுமையாக துண்டிக்கப்பட்டு விட்டதா? பாகிஸ்தானின் குவாதர் துறைமுகத்தினை பலூச்சிஸ்தான் படைகள் கைப்பற்றி விட்டார்களா? அதாவது இந்திய ஊடகங்களை பொறுத்தவரையில் பலூச்சிஸ்தான் பிரதேசமானது தனிநாடாக மாறிவிட்டது. பாகிஸ்தான் இரண்டு துண்டுகளாக பிரிந்து விட்டது. சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான வர்த்தக பாதைகள் சிதைக்கப்பட்டு விட்டன. மேலும் பலூச்சிஸ்தான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய BLA படைகள் பலூச்சிஸ்தான் தனிநாட்டை அறிவித்ததும் ஒட்டுமொத்த இந்திய ஊடகங்களும் பலூச்சிஸ்தான் தனிநாடு உருவாக்கப்பட்டு விட்டது என்ற செய்திகளை வெளியிட்டிருந்தார்கள். இந்தியாவின் சிந்தூர் பதிலடி தாக்குதலின் விளைவாகவே இந்த பலூச்சிஸ்தான் தனிநாடு உருவாக்கப்பட்டுள்ளது என்றும் செய்திகளை வெளியிட்டிருந்தார்கள். பலூச்சிஸ்தான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய BLA படைகளை சுதந்திர போராளிகளாகவும் இந்திய ஊடகங்கள் அடையாளப்படுத்தினார்கள். இந்தியா பலூச்சிஸ்தான் BLA படைகளுக்கு முழுமையான ஆதரவை வழங்க வேண்டும் என்றும் இந்தியா எப்போதும் பலூச்சிஸ்தானுக்கு முழுமையான ஆதரவை வழங்கும் என்றும் இந்திய ஊடகங்கள் எல்லாவிதமான செய்திகளையும் வெளியிட்டு பிரச்சாரங்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். பலூச்சிஸ்தான் தனிநாட்டை BLA படைகள் அறிவித்தது இந்திய அரசாங்கத்தின் மிகப்பெரிய வெற்றியாகவே கொண்டாடினார்கள். ஆனால் களத்தில் இருக்கக்கூடிய உண்மையான விடயங்களை இந்திய ஊடகங்கள் மறைத்துவிட்டன. பாகிஸ்தானிலே பலூச்சிஸ்தான் தனிநாட்டு பிரச்சனை இன்று நேற்று ஆரம்பித்த பிரச்சனை அல்ல. 2000ஆம் ஆண்டிலிருந்தே பலூச்சிஸ்தான் பிரதேசத்தில் பல கிளர்ச்சிகளும் உருவாக்கப்பட்டுள்ளன. பலூச்சிஸ்தான் பிரதேசத்திலே வாழக்கூடிய மக்களை பலூச் மக்கள் என்று அழைப்பார்கள். இந்த பலூச் இனத்தை சேர்ந்த மக்கள் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், ஈரான் மற்றும் ஓமான் ஆகிய நாடுகளில் வாழ்கின்றார்கள். பாகிஸ்தானின் பலூச்சிஸ்தான் மாகாணத்திலே 81 லட்சம் பலூச் மக்கள் வாழ்கின்றார்கள். ஈரானிலே 48 லட்சம் பலூச் மக்கள் வாழ்கின்றார்கள். ஆப்கானிஸ்தானில் 11 லட்சம் பலூச் மக்களும் ஓமான் நாட்டிலே 10 லட்சம் பலூச் மக்களும் வாழ்கின்றார்கள். 1947ஆம் ஆண்டு பிரித்தானியா சுதந்திரம் வழங்கியதும் முகமது அலி ஜின்னா அவர்கள் பலூச்சிஸ்தான் பிரதேசத்தினை பாகிஸ்தானோடு இணைத்து பாகிஸ்தானின் ஒரு மாகாணமாக அடையாளப்படுத்தினார். அதே நேரம் பலூச்சிஸ்தான் பிரதேசத்தினை பாகிஸ்தானோடு இணைப்பதற்கு முன்பே பலூச்சிஸ்தான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களிடத்தில் பல விவாதங்களும் முருகல் நிலைகளும் ஏற்பட்டிருந்தன. பலூச்சிஸ்தான் பிரதேசத்தினை பாகிஸ்தானோடு இணைப்பதா அல்லது இந்தியாவோடு இணைப்பதா என்கின்ற விவாதங்களே நடைபெற்றிருந்தன. இருப்பினும் பலூச்சிஸ்தானில் இருக்கக்கூடிய அதிகளவான தலைமைகளும் வர்த்தகர்களும் பாகிஸ்தானோடு ஒன்றிணைவதற்கு விரும்பினார்கள். பலூச்சிஸ்தான் தலைமையான கான் தலைமைகளும் பாகிஸ்தானோடு இணைவதற்கு விரும்பினார்கள். மேலும் பாகிஸ்தானுக்கு முழுமையான ஆதரவையும் வழங்கினார்கள். இதற்கமைவாகவே பல்வேறுபட்ட பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டு இறுதியில் பலூச்சிஸ்தான் பிரதேசம் பாகிஸ்தானோடு இணைக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து 1948ஆம் ஆண்டு பகுதிகளில் இந்தியா பலூச்சிஸ்தான் பிரதேசத்தில் பிரிவினைவாதத்தினை விதைப்பதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுத்தது. இந்தியாவோடு பலூச்சிஸ்தான் பிரதேசத்தினை இணைப்பதற்கு ஆதரவளிக்கக்கூடிய பல தலைவர்கள் பலூச்சிஸ்தான் பிரதேசத்திலே இருந்தார்கள். இவ்வாறு இந்தியாவுக்கு ஆதரவளிக்கக்கூடிய இந்த பலூச்சிஸ்தான் தலைவர்களை பயன்படுத்தி இந்தியா படிப்படியாக பிரிவினைவாதத்தை பலூச்சிஸ்தான் பிரதேசத்திலே விதைத்தது. பாகிஸ்தானை பலவீனப்படுத்துவதற்காகவும் பாகிஸ்தானை சிதைப்பதற்காகவும் அப்போதைய காலகட்டத்திலிருந்தே இந்தியா பிரிவினைவாதத்தை பலூச்சிஸ்தான் பிரதேசத்தில் விதைத்திருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்க விடயமாகும். எனவே இவ்வாறு பலூச்சிஸ்தான் பிரதேசத்திலே பிரிவினைவாதம் தொடர்ச்சியாக விதைக்கப்பட்டதை தொடர்ந்து பலூச்சிஸ்தான் மாகாணத்திலே கிளர்ச்சிகளும் போராட்டங்களும் வெடிக்க ஆரம்பித்தன. அதே நேரம் பாகிஸ்தானிய தலைமைகளும் பலூச்சிஸ்தான் பிரதேசத்தினை பெரிதாக கண்டுகொள்ளவில்லை. பலூச்சிஸ்தான் மக்களுக்கு தேவையான உரிமைகளையும் பாகிஸ்தானிய அரசாங்கம் முழுமையாக வழங்கவில்லை. இந்தியாவினுடைய பிரிவினைவாதம் பலூச்சிஸ்தான் பிரதேசத்திலே விதைக்கப்பட்டதனால் பலூச்சிஸ்தான் பிரதேசத்திலே நிர்வாக அலகுகளுக்கு இடையிலான மோதல்களும் அதிகரித்தன. இந்த நிர்வாக அலகுகளுக்கு இடையிலான மோதல்களின் காரணமாக பாகிஸ்தானிய அரசும் பலூச்சிஸ்தான் மக்களுக்கு தேவையான உரிமைகளை வழங்கவில்லை. மேலும் பலூச் மக்களை முன்னேற்றுவதற்கான வேலை திட்டங்களையும் பாகிஸ்தானிய அரசு மேற்கொள்ளவில்லை. இப்படியான நிலைமையிலேயே 2001ஆம் ஆண்டு காலப்பகுதியில் பலூச்சிஸ்தான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கிளர்ச்சி குழுக்கள் ஆயுத குழுக்களாக மாறின. மேலும் பலூச்சிஸ்தான் பிரதேசத்திலே பல ஆயுத குழுக்கள் உருவாக்கப்பட்டன. இவ்வாறு அதிகளவான ஆயுத குழுக்கள் உருவாக்கப்பட்டதை தொடர்ந்து வெளிப்புற சக்திகள் பல பயங்கரவாத குழுக்களையும் களமிறக்கினார்கள். இவ்வாறு களமிறக்கப்பட்ட பயங்கரவாத குழுக்களும் பலூச்சிஸ்தான் ஆயுத குழுக்களுக்கு முழுமையான ஆதரவை வழங்கியது. மேலும் பயங்கரவாத குழுக்களின் ஆதரவை பெற்ற பலூச்சிஸ்தான் ஆயுத குழுக்கள் பொதுமக்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு ஆரம்பித்தார்கள். பாகிஸ்தானுக்குள்ளே பல பயங்கரவாத தாக்குதல்களையும் மேற்கொண்டார்கள். பல மனித உரிமை மீறல் தாக்குதல்களை மேற்கொண்டார்கள். ஊடகவியலாளர்களையும் சமூக செயற்பாட்டாளர்களையும் இலக்கு வைத்தும் பாடசாலைகளை இலக்கு வைத்தும் பயங்கரவாத தாக்குதல்களை மேற்கொண்டார்கள்.
தற்போது பலூச்சிஸ்தான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஆயுத குழுவாக பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி என்கின்ற BLA படைகளே காணப்படுகின்றன. இந்த BLA படைகள் தொடர்ச்சியாக பல பயங்கரவாத தாக்குதல்களை மேற்கொண்டதனால் பிரித்தானியா, அமெரிக்கா, பாகிஸ்தான் மற்றும் ஏனைய ஐரோப்பிய நாடுகளினாலும் BLA படைகள் பயங்கரவாத படைகளாகவே அடையாளப்படுத்தப்பட்டுள்ளார்கள். மேலும் இந்த BLA பயங்கரவாத படைக்கு பல செக்டேரியன் பயங்கரவாத குழுக்களும் முழுமையான ஆதரவை வழங்கியுள்ளார்கள். அன்சார் அல் ஃபுர்கான் பயங்கரவாத குழு, ஜெய்ஷ் அல் அதில் பயங்கரவாத குழு, ISIS பயங்கரவாத குழு, TTP பயங்கரவாத குழு, லஷ்கர் ஏ ஜஹாங்கி பயங்கரவாத குழு, மேலும் குறிப்பாக ISIS பயங்கரவாத குழுவினுடைய KP மற்றும் PP பிரிவுகள் பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி என்கின்ற BLA பயங்கரவாத குழுவுக்கு முழுமையான ஆதரவுகளை வழங்கியுள்ளன. அது மட்டுமல்லாமல் BLA பயங்கரவாதிகளோடு இணைந்திருக்கக்கூடிய ஜெய்ஷ் அல் அதில் பயங்கரவாதிகள் ஈரானுக்குள்ளும் பல தொடர்ச்சியான பயங்கரவாத தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். ஈரானில் இருக்கக்கூடிய பொதுமக்களை இலக்கு வைத்தும் பாடசாலைகளை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். எனவே பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி என்கின்ற BLA படையானது 2001ஆம் ஆண்டுகளுக்கு பிறகு பயங்கரவாத படையாகவே மாறிவிட்டது. 1948ஆம் ஆண்டுகளிலிருந்து பலூச்சிஸ்தான் பிரதேசத்திலே விதைக்கப்பட்ட பிரிவினைவாதம் பயங்கரவாதத்தின் ஆதிக்கமாக மாறிவிட்டது. அத்தோடு 2012ஆம் ஆண்டு பிரித்தானியாவின் சர்வதேச மேம்பாட்டு குழுவானது சில கணக்கீடுகளை மேற்கொண்டிருந்தது. குறித்த கணக்கீடுகளுக்கு அமைவாக பலூச்சிஸ்தான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 37% பலூச் மக்கள் மாத்திரமே தனிநாடு உருவாக்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை ஆதரித்துள்ளார்கள். எஞ்சிருக்கக்கூடிய அதிகளவான பலூச் மக்கள் பாகிஸ்தானோடு ஒன்றிணைந்து வாழ்வதற்கு விரும்பியுள்ளார்கள். தற்போதும் பலூச்சிஸ்தான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அதிகளவான பலூச் மக்கள் பாகிஸ்தானோடு ஒன்றிணைந்து வாழ்வதற்கு விரும்புகின்றார்கள். அதிலும் குறிப்பாக பலூச்சிஸ்தான் மாகாணத்தின் மிக முக்கியமான வர்த்தக நகராக காணப்படும் குவாட்டா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலூச் மக்களும் நகர்ப்புற பிரதேசத்தை அண்டிய மக்களும் பாகிஸ்தானோடு இணைந்து வாழ்வதற்கு விரும்புகின்றார்கள். சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் தற்போதும் பலூச்சிஸ்தான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அதிகளவான பலூச் மக்கள் பாகிஸ்தானோடு ஒன்றிணைந்து வாழ்வதற்கு விரும்புகின்றார்கள். 1948ஆம் ஆண்டுகளிலிருந்து பலூச்சிஸ்தான் பிரதேசத்திலே பிரிவினைவாதத்தினை விதைத்த இந்தியா பலூச்சிஸ்தான் பிரதேசத்தினை பாகிஸ்தானிலிருந்து முழுமையாக பிரிப்பதற்காக பல்வேறுபட்ட மறைமுகமான உதவிகளையும் வழங்கியுள்ளது. பலூச்சிஸ்தான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய BLA படைகளுக்கு நேரடியான ஆதரவை இந்திய அரசாங்கம் தெரிவிக்காவிட்டாலும் பலூச்சிஸ்தான் பிரதேசம் தனிநாடாக உருவாக்கப்படுவதற்கும் பலூச்சிஸ்தான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய BLA படைகளுக்கும் அனைத்து விதமான மறைமுகமான உதவிகளையும் இந்தியா மேற்கொண்டு வருகின்றது என்பது உலக அறிந்த உண்மையாகும். மேலும் பலூச்சிஸ்தான் பிரதேசத்திலே BLA பயங்கரவாத படைகளை இந்தியா ஒரு ப்ராக்ஸி படையாக பயன்படுத்துகின்றது என்றும் பாகிஸ்தானுக்கு எதிராக பயன்படுத்துகின்றது என்றும் சர்வதேச ஆய்வாளர்களும் பல்வேறுபட்ட கருத்துக்களையும் வெளியிட்டிருந்தார்கள். மேலும் பாகிஸ்தானி அரசாங்கமும் இந்த குற்றச்சாட்டுக்களை தொடர்ச்சியாக முன்வைத்து வந்தது. மேலும் இவற்றை உறுதிப்படுத்தும் நோக்கத்தோடு இந்திய ஊடகங்களும் நடந்து கொண்டிருந்தன. பலூச்சிஸ்தான் பிரதேசத்தினை நாங்கள் தனிநாடாக அறிவித்து விட்டோம் என BLA படைகளுடைய தலைமைகள் தெரிவித்ததும் இந்திய ஊடகங்கள் மிகப்பெரிய கொண்டாட்டத்தை மேற்கொண்டார்கள். BLA சுதந்திர போராளிகள் வெற்றி பெற்று விட்டார்கள் என இந்திய ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருந்தன. அது மட்டுமல்லாமல் BLA படைகளுக்கும் பலூச்சிஸ்தான் பிரதேசத்திற்கும் முழுமையான ஆதரவை வழங்க வேண்டும் என்றும் இந்திய ஊடகங்கள் மிகப்பெரிய பிரச்சாரங்களை மேற்கொண்டிருந்தார்கள். அத்தோடு இந்த BLA படைகள் பாகிஸ்தானின் புகையிரதம் ஒன்றினை கடத்திச் சென்று பாகிஸ்தானிய ராணுவ வீரர்களை பணைய கைதிகளாகவும் பிடித்திருந்தார்கள். இந்த சந்தர்ப்பத்திலும் இந்திய ஊடகங்கள் BLA படைகளை வரவேற்றிருந்தன. அத்தோடு இந்த புகையிரதத்தை கைப்பற்றிய சம்பவம் தொடர்பாக BLA படைகள் கடந்த வாரம் காணொலி ஒன்றினை வெளியிட்டிருந்தார்கள். குறித்த காணொலியிலே BLA படைகளிடம் இருக்கக்கூடிய ஆயுதங்களும் காண்பிக்கப்பட்டிருந்தன. மேலும் குறித்த காணொலியிலே காண்பிக்கப்பட்டிருந்த ஆயுதங்களில் 80% ஆயுதங்கள் அமெரிக்காவிடமிருந்தும் மேற்குலக நாடுகளிடமிருந்தும் பெற்றுக்கொள்ளப்பட்ட ஆயுதங்களாகும். சீனாவின் வர்த்தக பாதையை சிதைப்பதற்காக G7 நாடுகள் பல பில்லியன் டாலர்களை முதலீடு செய்ய வேண்டும் என பல முடிவுகளையும் எடுத்திருந்தார்கள். சீனாவின் வர்த்தக பாதையை சிதைப்பதற்கு எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் அவசரமாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் முடிவுகளை பல வருடங்களுக்கு முன்பே எடுத்திருந்தார்கள். எனவே சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் பாகிஸ்தானிலிருந்து பலூச்சிஸ்தான் தனிநாடு உருவாக்கப்படுவது அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் நன்மை பயப்பிக்க கூடியதாகும். எனவே பலூச்சிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்த பயங்கரவாதிகளுக்கு யார் தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்கி இருப்பார்கள், யார் தேவையான ஆயுதங்கள் அனைத்தையும் வழங்கி இருப்பார்கள் என்பதனை நீங்களே தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அடுத்து இங்கிருக்கக்கூடிய இன்னும் மிக முக்கியமான பிரச்சனை என்னவென்றால் பாகிஸ்தான் வளர்க்கும் பயங்கரவாதத்திற்கு எதிராகவும் பயங்கரவாத குழுக்களுக்கு எதிராகவுமே நாங்கள் சிந்தூர் பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்கின்றோம் என இந்தியா அறிவித்திருந்தது. நாங்கள் பயங்கரவாதத்திற்கு எதிராகவே செயற்படுகின்றோம் என்றும் இந்தியா அறிவித்திருந்தது. இப்படியான நிலைமையில் சர்வதேச பயங்கரவாத பட்டியலிலே இருக்கக்கூடிய பலூச்சிஸ்தானின் BLA படைகளுக்கு இந்தியா ஏன் முழுமையான ஆதரவை வழங்க வேண்டும்? பாகிஸ்தானின் பயங்கரவாதத்தை எதிர்த்து செய்திகளை வெளியிட்ட இந்திய ஊடகங்கள் ஏன் பலூச்சிஸ்தான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய
பயங்கரவாதிகளை கொண்டாட வேண்டும். இந்தியாவை சிதைப்பதற்கு பாகிஸ்தான் எவ்வாறு பயங்கரவாதத்தினை பயன்படுத்துகின்றதோ அதே போன்று இந்தியா பாகிஸ்தானை சிதைப்பதற்கு பலூச்சிஸ்தான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பயங்கரவாத படைகளை பயன்படுத்துகின்றது. இந்தியாவிலே பஞ்சாப் மாகாணத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பஞ்சாப் மாகாணம் ஒரு தனிநாடாக அறிவிக்கப்பட வேண்டும் என போராட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டால் அந்த போராட்டக்காரர்களை பிரிவினைவாதிகளாகவும் பயங்கரவாதிகளாகவும் இந்திய அரசாங்கமும் இந்திய ஊடகங்களும் அடையாளப்படுத்துகின்றன. அதே நேரம் பாகிஸ்தானின் பலூச்சிஸ்தான் பிரதேசத்தில் ஏற்பட்டுள்ள பிரிவினைவாதத்தையும் போராட்டங்களையும் குறித்த பிரதேசத்திலே நடைபெறக்கூடிய பயங்கரவாத தாக்குதல்களையும் இந்தியா சுதந்திர போராட்டமாக அடையாளப்படுத்துகின்றது. தங்களுடைய நாட்டிலே ஏற்பட்டால் பிரிவினைவாதம் பயங்கரவாதம், அடுத்தவனின் நாட்டில் ஏற்பட்டால் சுதந்திர போராட்டம் என அடையாளப்படுத்துவது ஒரு சமநிலையற்ற முறைகேடான பழிவாங்கலையே உறுதிப்படுத்துகின்றது. அடுத்து பலூச்சிஸ்தான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய BLA பயங்கரவாத குழுக்கள் நாங்கள் தனிநாட்டை அறிவித்து விட்டோம் என்று தெரிவித்தாலும் பாகிஸ்தானி அரசானது தொடர்ச்சியான பதிலடி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. பலூச்சிஸ்தான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பயங்கரவாத குழுக்கள் குவாதர் துறைமுகத்தை கைப்பற்றவில்லை. இன்னும் அவர்கள் பலூச்சிஸ்தான் பிரதேசத்தினை முழுமையாக தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழாலேயே கொண்டு வரவில்லை. மேலும் பலூச்சிஸ்தான் பிரதேசத்தினை முழுமையாக மீட்டெடுப்பதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் பாகிஸ்தானி அரசு மேற்கொண்டு வருகின்றது என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். எனவே இந்த காணொலி மூலமாக சில முக்கியமான விடயங்களை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள். மேலும் உங்களுடைய கருத்துக்களையும் கீழே பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.